everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ். இன்னைக்கு யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷனில் இன்ட்ரோடக்ஷனில் இருக்கக்கூடிய சில தியரிஸ் தான் பார்க்க போகிறோம். இனிமேல் வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸில் இது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் அண்ட் சில கான்செப்ட்ஸ்லாம் படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு தெரியணும். நமக்கு ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்றது ஆல் த மெஷரபிள் குவான்டிட்டிஸ் ஆர் கால்ட் அஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். நம்மளால் எதெல்லாமே ரியல் லைஃப்பில் மெஷர் பண்ண முடியுமோ அது எல்லாமே நமக்கு ஃபிசிக்கல் குவான்டிட்டியாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மாஸ் ஆஃப் எனி பாடி கண்டிப்பாக மெஷர் பண்ண முடியும். லென்த்து, இப்போ நீ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டேன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கண்டிப்பாக மாஸ் இருக்குது, லென்த் இருக்கும். கண்டிப்பாக ரெண்டையுமே நம்மளால் மெஷர் பண்ண முடியல. மாஸை வந்து கேஜிலையோ, லென்த்தை வந்து மீட்டர்லேயோ அல்லது சென்டிமீட்டர்லேயோ, அப்படி எந்த யூனிட்ல வேணாலும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டைமை மெஷர் பண்ண முடியும். ஏரியா, வால்யூம், எனர்ஜி, ஃபோர்ஸு, ஆக்சலரேஷன், வெலாசிட்டி, மொமெண்டம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, ப்ரெஷரு, மேக்னெட்டிக் ஃபோர்ஸு, இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்மளால் மெஷர் பண்ண முடியுமா? அப்போ மெஷர் பண்ணக்கூடிய எல்லாமே நமக்கு எதில் வந்துடும்? ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படிங்கிற பேராமீட்டரில் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், அல்லது அதுக்கு இன்னொரு நேம் வந்து பேஸ் குவான்டிட்டிஸ். இன்னொரு டைப் என்னென்னா அது டெரைவ்டு குவான்டிட்டிஸ். ஓகே, இப்போ இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ பேஸ் குவான்டிட்டிஸ் அப்படின்றது என்னென்னா, ஒரு சில குவான்டிட்டிஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மற்ற குவான்டிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்காது. குவான்டிட்டிஸ் விச் ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் ஆல் தி அதர் குவான்டிட்டிஸ். அது எல்லாமே பேஸ் குவான்டிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மாஸு, லென்த்து, டைமு, இதெல்லாமே நமக்கு என்ன பண்ணாது? வேறு எந்த ஒரு குவான்டிட்டியுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதனால் இந்த மாஸு, லென்த்து, டைமு எல்லாமே நமக்கு என்னது? பேஸ் குவான்டிட்டிஸ் லிஸ்ட்டில் வந்துடும். அல்லது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கெல்லாம் சிங்கிள் யூனிட் வருதோ அதெல்லாமே பேஸ் குவான்டிட்டின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்போ மிச்சம் டெரைவ்டு குவான்டிட்டிஸ். டெரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்றதுனா எந்த குவான்டிட்டியெல்லாம் பேஸ் குவான்டிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கோ அதெல்லாமே நமக்கு டெரைவ்டு குவான்டிட்டி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஏரியா எடுத்தோன்னா ஏரியாவோட யூனிட் செக் பண்ணிங்கன்னா இட்ஸ் மீட்டர் ஸ்கொயர். மீட்டர் இன்ட்டு மீட்டர். அப்போ இதுக்குள்ளே 2 யூனிட் இருக்கா? அல்லது சிம்பிளாக ஏரியா அப்படின்றது லென்த்தை டிபெண்ட் பண்ணி இருக்க சொல்லுங்கள் நமக்கு. ஏன்னா உள்ளே வந்து 2 மீட்டர் இருக்குது நமக்கு. அப்போ மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா மீட்டர் மல்டிப்ளை வித் மீட்டர். அப்போ எனக்கு ஏரியா அப்படிங்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டி லென்த்தை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னா ஏரியா இஸ் டெரைவ்டு குவான்டிட்டி. அதேமாதிரி வால்யூமோட யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர் கியூப். அகெயின் அதுவும் நமக்கு 3 டைம், அதாவது 3 டைம்ஸ் மீட்டரை டிபெண்ட் பண்ணியிருக்கா. அப்போ 3 லென்த்துங்கிற பேராமீட்டரை சேர்ந்தால் தான் நமக்கு வால்யூம் அப்படிங்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டி கிடைக்குது. அப்போ இதுவும் நமக்கு டெரைவ்டு குவான்டிட்டி. அதே மாதிரி எனர்ஜி பார்த்தோம்னா உள்ள கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் (x⁻²). கண்டிப்பாக 3 மாசு, லென்த்து, டைம் 3யுமே டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுல எனர்ஜி ஒரு டெரைவ்டு குவான்டிட்டி. அதே மாதிரி ஃபோர்ஸை பார்த்தீங்கன்னா அதுவும் மாசு, லென்த்து, டைம் 3யுமே டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ ஃபோர்ஸும் டெரைவ்டு குவான்டிட்டி தான். ஆக்சலரேஷன் பார்த்தோன்னா மீட்டர்னா லென்த்து, எஸ்னா செகண்டு. அப்போ லென்த்தையும் செகண்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறனால இதுவும் ஒரு டெரைவ்டு குவான்டிட்டி. அகைன் வெலாசிட்டி மீட்டர் பர் செகண்ட். அப்போ லென்த்தையும் டைமையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறனால இதுவும் ஒரு டெரைவ்டு குவான்டிட்டி. அகைன் மொமெண்டம் அப்படின்றது கிலோகிராம் மீட்டர் (s⁻²). அப்போ மொமெண்டமும் 3 பேஸ் குவான்டிட்டி டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இதுவும் நமக்கு என்னது? டெரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது, எந்த ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை மெஷர் பண்ணாலும் நமக்கு எப்போவுமே 2 விஷயம் காமனாக கிடைக்கும். ஒன்று நியூமெரிக்கல் வேல்யூ, இன்னொன்று யூனிட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தோன்னா நீ மாஸ் அப்படின்றத மெஷர் பண்ண அப்படின்னா ஏதாவது ஒரு பாடி எடுத்துக்கிறேன். அந்த பாடியோட மாஸ் மெஷர் பண்ணனா அது 5 kgன்னு 5ன்னு கிடைச்சதோடு சேர்த்து ஒரு யூனிட்டும் நமக்கு கிடைக்கும்ல. அதே மாதிரி நீ லென்த்தை மெஷர் பண்ணு, 10 அப்படிங்கிற நியூமெரிக்கல் வேல்யூ போட்டு கண்டிப்பாக ஒரு யூனிட்டு சேர்த்து போடுவேன். ஏன் யூனிட் போடுற அப்படின்னா இந்த நியூமெரிக்கல் வேல்யூ என்னன்றதை சூஸ் பண்ணுறதே அந்த யூனிட் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதே வேல்யூ வந்து 5000 கிராம்னு எடுத்துக்கிறேன். 5000 கிராம் எடுக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் வேல்யூ 5000 ஆயிடுச்சு, ஏன்னா யூனிட் சேஞ்ச் ஆயிடுச்சா. அப்போ யூனிட்டோட அளவு எவ்வளோ இருக்கணுன்றது யார் சூஸ் பண்ணுவா? யூனிட் தான் சூஸ் பண்ணும். அப்போ இதை பற்றி தான் நம்ம வந்து இந்த சாப்டரில் ஃபுல்லாக தெளிவாக படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ், ஒரு இந்த சாப்டருக்குள்ளே என்ட்ராக முன்னாடி என்னெல்லாம் நமக்கு பேசிக்ஸாக தேவையோ அந்த பேசிக்ஸ் எல்லாமே நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இந்த சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லென்த் அப்படிங்கிற ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி எடுத்துக்கிட்டேன்னா அந்த ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு 3 டிஃப்ரெண்ட்டான யூனிட்ஸ் இருக்குது. இது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 3 பீப்புள் எடுத்துக்கோ. ஒரு பீப்புள் வந்து
எஃபிஎஸ் சிஸ்டம். ஸோ எஃபிஎஸ் சிஸ்டம் அப்படின்றது சில கண்ட்ரீஸில் யூஸ் பண்ண சிஸ்டம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதாவது ஒரு கண்ட்ரி சும்மா எடுத்துக்கிறேன். இப்போ எஃபிஎஸ் சிஸ்டத்தை வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஃப்ரான்ஸ் வந்து யூஸ் பண்ணான்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி சிஜிஎஸ் சிஸ்டத்தை வந்து வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரி ஒரு யூஎஸ் எடுத்துக்கலாம், அமெரிக்கா எடுத்துக்கலாம். ஸோ எம்கே சிஸ்டம் வந்து நான் வந்து ஜப்பான் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ 3 டிஃப்ரெண்ட்டான சிஸ்டத்தை 3 டிஃப்ரெண்ட்டான கண்ட்ரிஸ் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோ. இப்போ இந்தியாவை சேர்ந்த யாராவது ஒரு ஆள் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெண்ணை கையில் எடுத்துகிட்டு அவன் வந்து ஃபஸ்ட்டு எங்கே போகிறான்னா ஃப்ரான்ஸ்க்கு போகிறான். இந்த கண்ட்ரி நான் ஃப்ரான்ஸ் சொன்னால், ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரான்ஸ்க்கு போகிறான். இப்போ ஃப்ரான்ஸ்க்கு போயிட்டு வாட் இஸ் த லென்த் ஆஃப் த பென்னு கேட்டால் அவன் கண்டிப்பாக ஃபுட்டில் தான் சொல்லுவான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பெண்ணோட லென்த் வந்து 1 foot அப்படின்னு சொல்லுவான். அதே பெண்ணை எடுத்துகிட்டு அவன் அமெரிக்கா போகிறான்னு வச்சுக்கோ. அவன் அமெரிக்கா போயிட்டான்னா அவன் பெண்ணோட லென்த்தை சென்டிமீட்டரில் சொல்லுவான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 சென்டிமீட்டர் சொல்லாமா. அதே மாதிரி அவன் எம்கே சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுற ஒரு கண்ட்ரிக்கு போகிறான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜப்பான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த ஜப்பானுக்கு போகிறான். திரும்பவும் கேட்குறது பெண்ணோட லென்த் என்ன. ஸோ பெண்ணோட லென்த் என்ன, அவன் என்ன சொல்லுவான், ஒரு 0.5 மீட்டர் சொல்லுவான். அப்போ நல்லா கவனி, முதல்ல எஃபிஎஸ் சிஸ்டத்தில் சொல்லும்போது அவன் ஒரு 1 foot சொல்கிறான். செகண்டாக சிஜிஎஸ் சிஸ்டத்தில் சொல்லும்போது ஒரு 15 சென்டிமீட்டர் சொல்லலாம். அண்ட் மீட்டரில் சொல்லும்போது ஒரு 0.5 மீட்டர் சொல்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா வேறு வேறு யூனிட் யூஸ் பண்ண நமக்கு என்ன மாறுது, நியூமெரிக்கல் வேல்யூ மாதிரி தான். ஸோ இது கண்டிப்பாக இந்த பேனாவை எடுத்துகிட்டு போன ஒரு இந்தியனுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். அப்போ இந்த கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் உலகம் ஃபுல்லாமே இனிமேல் நம்ம வந்து ஒரே சிஸ்டம் ஆஃப் யூனிட் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் இந்த எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட். ஸோ அப்போ இந்த எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்டில் லென்த்துக்கு இனிமேல் 3 யூனிட்ஸ் கிடையாது. லென்த்துக்கு இனிமேல் ஒரே ஒரு யூனிட் தான். அப்போ லென்த் அப்படிங்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டி நீ மெஷர் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக மீட்டரில் தான் மெஷர் பண்ணணும். அதே மாதிரி மாஸ் அப்படிங்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டி நீ மெஷர் பண்ணுற மாதிரி இருந்தால் கிலோகிராமில் தான் நீ மெஷர் பண்ணணும். அதே மாதிரி டைம் நீ மெஷர் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக செகண்டில் தான் மெஷர் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மீட்டர் கிலோகிராம் செகண்ட் இது எல்லாமே மீட்டர் கிலோகிராம் செகண்ட் எம்கே சிஸ்டம் மாதிரி இருக்கா. ஸோ அதனால தான் இதுக்கு ரீடிஃபைன்டு எம்கே சிஸ்டம்னு இன்னொரு பேர் இருக்குது. ஸோ நல்லா கவனிச்சுக்கோ, எஃபிஎஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்டில் அவங்க லென்த்தை ஃபுட்லேயும் மாசை பவுண்ட்லேயும் டைமை செகண்ட்லேயும் மெஷர் பண்ணாங்க. சிஜிஎஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்டை ஃபாலோ பண்ணவங்க லென்த்தை சென்டிமீட்டர்லேயும் மாசை கிராம்லேயும் டைமை செகண்ட்லேயும் சொன்னாங்க. அதே மாதிரி எம்கே சிஸ்டம் ஆஃப் யூனிட்டை ஃபாலோ பண்ணவங்க லென்த்தை மீட்டர்லேயும் மாசை கிலோகிராம்லேயும் டைமை செகண்ட்லேயும் பண்ணாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேராமீட்டர் தான், ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான், ஆனால் டிஃப்ரெண்ட்டான யூனிட்ஸ். ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக நமக்கு எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது, ஸோ எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்டில் மொத்தம் 7 பேசிக்கான ஃபிசிக்கல் பேஸ் குவான்டிட்டிஸ் இருக்கும். 7 விதமான பேஸ் குவான்டிட்டிஸ். அதாவது இந்த 7 பேஸ் குவான்டிட்டியுமே மற்ற எந்த ஒரு பேஸ் குவான்டிட்டியுமே நமக்கு டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதனால தான் இதுக்கு பேஸ் குவான்டிட்டிஸ்னு பேர். ஸோ அது என்னென்ன பேஸ் குவான்டிட்டி அப்படின்னா மாசு, லென்த்து, டைமு, டெம்பரேச்சர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், எலக்ட்ரிக் கரண்ட், லூமினஸ் இன்டென்சிட்டி. ஸோ மற்ற எல்லா குவான்டிட்டியுமே இந்த 7 குவான்டிட்டி டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஆனால் இந்த 7 குவான்டிட்டி மற்ற எதையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது. இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸோட கரஸ்பாண்டிங் யூனிட்ஸ்லாம் இங்கே போட்டிருக்கேன். ஸோ மாஸோட யூனிட், ஸோ மாஸை நம்ம எப்போவுமே எதில் மெஷர் பண்ணுவோம், கிராமில் மெஷர் பண்ணுவோம், பவுண்டில் பண்ணலாம், கிலோகிராம்லையும் பண்ணலாம். பட் நமக்கு எஸ்ஐ யூனிட் கிலோகிராம் தானே, அப்போ கிலோகிராம். அதேமாதிரி லென்த்தோட எஸ்ஐ யூனிட் மீட்டர், அது நொட்டேஷன் எம்மு. லென்த்தோட டைமோட எஸ்ஐ யூனிட் செகண்டு, அதோட நொட்டேஷன் எஸ்ஸு. அண்ட் டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட் வந்து கெல்வின். ஸோ நம்ம யூஸ்வலாக வந்து டிகிரி செல்சியஸ் போடுவோமா, டிகிரி செல்சியஸ் போடுவோம், அது வந்து சிஜிஎஸ் யூனிட். பட் நமக்கு எஸ்ஐ யூனிட் தான் வேணும். ஸோ எஸ்ஐ யூனிட் இஸ் கெல்வின், அதோட நொட்டேஷன் கே. ஸோ நெக்ஸ்ட்டு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அதோட யூனிட் வந்து மோடு, அதோட சிம்பிள் வந்து எம்ஓஎல், அதை இயை மட்டும் விட்டுட்டு போட்டோம்னா அது சிம்பிளாக மாறிடும். ஸோ நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் கரண்ட், ஸோ கரண்ட்டை நம்ம ஆம்பியரில் மெஷர் பண்ணுவோம். அண்ட் லூமினஸ் இன்டென்சிட்டின்ற கேண்டலாக மெஷர் பண்ணுவோம், அது நோட்டேஷன் சிடி. ஓகே, இதுவும் சில பேசிக்கான குவான்டிட்டிஸ் தான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சில இம்பார்ட்டண்ட்டான ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஸோ இம்பார்ட்டன்ஸான ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட யூனிட்ஸு, டைமென்ஷன்ஸ். ஸோ அது உங்கள் +1 புக்கில் இருக்கும். நீங்கள் அதில் மக்கடிக்கிற மாதிரி இருக்கும். பட் மக்கடிக்காமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மாஸ். இதில் பார்த்தீங்கன்னா சில பேசிக் குவான்டிட்டிஸ்லாம் எழுதியிருக்கேன். இதில் எந்த பேசிக் குவான்டிட்டிக்குமே ஃபார்முலா தேவையில்லை. இந்த காலமில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா இருக்குது, யூனிட் இருக்குது,
டைமென்ஷன் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்குமே கண்டிப்பான முறையில் யூனிட் இருக்கும், டைமென்ஷன் இருக்கும். ஆனால் இதில் எதெல்லாம் டெரிவேட்டிவ் குவான்டிட்டியோ அதுக்கு மட்டும்தான் ஃபார்முலா இருக்கும். ஆனால் பேஸ் குவான்டிட்டிக்கு ஃபார்முலாஸ் கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீ பார்த்தோன்னா மாஸ் அப்படின்றது பேஸ் குவான்டிட்டி, அவருக்கு ஃபார்முலா தேவை இல்லையா? லென்த்துக்கும் ஃபார்முலா தேவையில்லை, டைமுக்கும் தேவையில்லை, டெம்பரேச்சர் தேவையில்லை, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தேவையில்லை, எலக்ட்ரிக் கரண்ட் தேவையில்லை, லூமினஸ் இன்டென்சிட்டி தேவையில்லை, டிஸ்டன்ஸ். ஓகே, டிஸ்டன்ஸும் பேஸ் குவான்டிட்டிஸ் லிஸ்ட் தான் வரும். ஏன்னா டிஸ்டன்ஸை நம்ம எதில் மெஷர் பண்ணுவோம்? மீட்டரில். ஸோ மீட்டர் அப்படின்ற சிங்கிள் யூனிட் தானே, அப்போ கண்டிப்பாக அது ஒரு பேஸ் குவான்டிட்டி தான், இன்டெரக்ட் பேஸ் குவான்டிட்டிஸ். அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் நம்ம வந்து மீட்டரில் தான் சொல்லுவோம். அப்போ அதுவும் நமக்கு பேஸ் குவான்டிட்டி லிஸ்ட்டில் தான் வரும். ஸோ அதுக்கும் ஃபார்முலா தேவையில்லை. அப்போ இதுக்கெல்லாம் ஃபார்முலா இல்லாமல் டேரெக்டாக யூனிட்டே நம்ம சொல்லிடுறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மாஸை நம்ம எதில் மெஷர் பண்ணுவோம்? கிலோகிராமில் தானே. அப்போ மாஸோட யூனிட் வந்து கேஜி, அண்ட் லென்த்தோட யூனிட் வந்து மீட்டர், அண்ட் டைமோட யூனிட் நமக்கு என்னது? செகண்ட், அண்ட் டெம்பரேச்சரோட யூனிட் நமக்கு வந்து கெல்வின், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸோட யூனிட் மோல், இதை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். எலக்ட்ரிக் கரண்ட்டோட யூனிட் வந்து ஆம்பியர், லூமினஸ் இன்டென்சிட்டின்றது கேண்டிலா. ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து எஸ்ஐ யூனிட்டில் 7 பேசிக் குவான்டிட்டிஸ் தான் பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வருது டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ டிஸ்டன்ஸோட யூனிட் என்னவாக இருக்கும்? இந்த டிஸ்டன்ஸோட யூனிட் என்னவாக இருக்குன்னு கேட்டால் அது மீட்டர். ஏன்னா டிஸ்டன்ஸை மீட்டர் தானே குறிப்போம். அதேமாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டாலும் நம்ம என்ன குறிப்போம்? மீட்டரில் தான் நோட்டேட் பண்ணுவோம். ஸோ அப்போ அதுவும் மீட்டர் தான். ஸோ இது வரைக்கும் சிங்கிள் யூனிட்டாக வரனால இது எல்லாமே பேஸ் குவான்டிட்டிஸ் லிஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பீடு வி, அதோட நொட்டேஷன் வி. ஸோ ஸ்பீடு வி, அதோட நொட்டேஷன் நமக்கு என்ன போடுவோம்? வி போடுவோம். ஸோ இப்போ இதுக்கு கண்டிப்பாக ஃபார்முலா இருக்குது. ஏன்னா ஸ்பீடு அப்படின்றது நமக்கு டிஸ்டன்ஸ் பை டைம் தானே. ஸ்பீட் அப்படின்றது நமக்கு என்னது? டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ ஸ்பீடோட யூனிட் வேணும்னா டிஸ்டன்ஸோட யூனிட் நமக்கு என்னது? மீட்டர். கீழே ஒரு டிவைட் பை டைம் இருக்குது, அப்போ எஸ் இருக்கா? அப்போ மீட்டர் எஸ் பவர் -1, இதுதான் நம்மளோட ஸ்பீடோட யூனிட். ஸோ நெக்ஸ்ட்டு வெலாசிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வெலாசிட்டி. அண்ட் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டால் அது டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டைம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் எதில் மெஷர் பண்ணுவாங்க கேட்டால் மீட்டரில், டைம் எதில் மெஷர் பண்ணுவாங்க கேட்டால் செகண்டில். அப்போ இதுவும் எம்எஸ் பவர் -1. அப்போ ஸ்பீடுக்கும் சரி வெலாசிட்டிக்கும் சரி ஒரே யூனிட் தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்சிலரேஷன். எனக்கு ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா வேணும் அப்படின்னா அது சேஞ்ச் இன் ஆக்சுவல் ஃபார்முலா சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். பட் நம்ம என்ன பண்ணலாம்னா அது வெலாசிட்டி பை டைம் எழுதிக்கலாம். ஸோ இப்போ வெலாசிட்டிக்கு ஒரு எம்எஸ் பவர் -1, ஸோ முன்னாடி பார்த்தது தான், கீழே ஒரு செகண்டு, அப்போ மொத்தமாகவே எம்எஸ் பவர் -2 வரும். இது நமக்கு வெலாசிட்டியோட யூனிட். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸு. ஸோ ஃபோர்ஸோட ஏதாவது ஒரு ஃபார்முலா எடுத்துக்கோ, எந்த ஃபார்முலா எடுத்தாலும் ஓகே தான். பட் ஈஸியான ஃபார்முலா எதுன்னு கேட்டால் எஃப் இஸ் ஈக்குவல்ஸ் டு மாஸ் டைம்ஸ் ஆக்சிலரேஷன். ஸோ அப்போ மாஸோட யூனிட் வந்து கேஜியா, ஆக்சிலரேஷனுக்கு இங்கே தான் முன்னாடி பார்த்தோம். அப்போ எஸ் பவர் -2, அப்போ கேஜி எம்எஸ் பவர் -2, இதுதான் நமக்கு என்னது? ஃபோர்ஸோட யூனிட். பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது எல்லா இடத்துலையும் சொல்கிறதுக்கு பெருசாக இருக்குது சொல்லிட்டு நியூட்டன் அப்படிங்கிற ஒரு யூனிட்ல ஷார்ட்டாக ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. பட் ஆக்சுவல் யூனிட் கேட்டால் கிலோகிராம் எம்எஸ் பவர் -2. ஓகே, நெக்ஸ்ட்டு மொமெண்டம். ஸோ மொமெண்டத்தோட ஃபார்முலா ஃபஸ்ட்டு வேணும் நமக்கு. ஃபார்முலா பி இஸ் ஈக்குவல்ஸ் டு மாஸ் இன்டு வெலாசிட்டியா. ஸோ மாஸ் அப்படின்றதோட யூனிட் வந்து கேஜி, வெலாசிட்டிக்கு ஒரு எம்எஸ் பவர் -1, அப்போ கேஜி எம்எஸ் பவர் -1 தான் மொமெண்டமோட ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் இம்பல்ஸோட ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் மல்டிப்ளை வித் டைம். ஸோ அப்போ ஃபோர்ஸுக்கு கிலோகிராம் எம்எஸ் பவர் -2 இங்கே இருக்குது, கேஜி எம்எஸ் பவர் -2, டைமுக்கு ஒரு செகண்டு. அப்போ ரெண்டையும் சேர்த்து எழுதணும் அப்படின்னா கேஜி, இந்த எம் அப்படியே இருக்கும், இந்த எம் அப்படியே இருக்கும், இங்கே எஸ் பவரில் -2 இருக்குது, இங்கே எஸ் பவரில் +1 இருக்குது. அப்போ ரெண்டு சேர்ந்து எஸ் பவர் -1 நமக்கு. அப்போ நீ பார்த்தனா மொமெண்டத்துக்கும் இம்பல்ஸுக்கும் ஒரே யூனிட் நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஏரியா. ஸோ ஏரியாவுக்கு நீ ஏதாவது ஒரு ஃபார்முலா எடுத்துக்கோ. நான் வந்து ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் பிளேட்டு லென்த்து இன்ட்டு பிரெத்துன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, நம்ம லென்த்து எதில் மெஷர் பண்ணுவோம்? மீட்டரில். பிரெத்து எதில் மெஷர் பண்ணுவோம்? அதுவும் மீட்டரில். அப்போ ரெண்டு கம்பைனாகி மீட்டர் ஸ்கொயர் நமக்கு. அப்போ ஏரியாவோட யூனிட் என்னன்னு கேட்டால் மீட்டர் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட்டு வால்யூம். ஸோ வால்யூமுக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபார்முலா எடுத்துக்கலாம். நான் எடுத்துக்கிற ஃபார்முலா வந்து
வால்யூம் இஸ் ஈக்குவல்ஸ் டு லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. ஸோ லென்த்தையும் மீட்டரில் தான் மெஷர் பண்ணுவோம், பிரெத்தையும் மீட்டரில் தான் மெஷர் பண்ணுவோம், அண்ட் ஹைட்டையும் மீட்டரில் தான் மெஷர் பண்ணுவோம். அப்போ மொத்தமாக நமக்கு மீட்டர் பவர் 3. அப்போ மீட்டர் ஸ்கொயர்னா ஏரியா, மீட்டர் பவர் 3 மீட்டர் கியூப்னா நமக்கு வால்யூம். ஸோ நெக்ஸ்ட் ப்ரெஷர். ஸோ ப்ரெஷரோட ஈஸியான ஃபார்முலா எதுன்னு கேட்டால் அது ஃபோர்ஸ் பை ஏரியா தானே. ஸோ ஃபோர்ஸ்க்கான யூனிட்டு கிலோகிராம் எம்எஸ் பவர் -2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, நமக்கு இங்கே இருக்குது. ஸோ ஃபோர்ஸோட யூனிட் கிலோகிராம் எம்எஸ் பவர் -2. அண்ட் கீழே ஏரியாவுக்கு இப்போ தான் பார்த்தோம் மீட்டர் ஸ்கொயர் பார்த்தோம். அப்போ மீட்டர் ஸ்கொயரு, அப்போ எம்மு ஒரு எம் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இந்த எம் மேலே போயிடுச்சுன்னா கிலோகிராம் எம் இன்வர்ஸ் எஸ் பவர் -2 ஆயிருமா. இதான் வந்து ப்ரெஷரோட யூனிட். ஸோ நெக்ஸ்ட்டு டென்சிட்டி. டென்சிட்டியோட ஃபார்முலா வந்து மாஸ் பை வால்யூம். அப்போ எனக்கு மாஸுக்கு மேலே கேஜி போடுவோம், கீழே வால்யூம் அப்படின்னா மீட்டர் கியூபு. அப்போ மொத்தமாக கேஜி எம் பவர் -3. இதை போட்டால் நமக்கு டென்சிட்டியோட யூனிட் கிடச்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒர்க்கோட ஃபார்முலா என்னென்னா ஃபோர்ஸையும் டிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணாலே போதும். ஸோ அப்போ ஃபோர்ஸுக்குன்னா மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் தானே. அப்போ மாஸுக்கு ஒரு கேஜி, ஆக்சிலரேஷனுக்கு ஒரு எம்எஸ் பவர் -2. ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸை மீட்டர் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்போ மீட்டரா, அப்போ ரெண்டையும் சேர்த்துலதுன்னா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் எஸ் பவர் -2. ஸோ நெக்ஸ்ட்டு பவர். ஸோ பவரோட ஃபார்முலா வந்து ஒர்க் டன் பை டைம். அப்போ ஒர்க்கோட ஃபார்முலா இப்போ தான் பார்த்தோம், அது கேஜி மீட்டர் ஸ்கொயர் எஸ் பவர் -2 டிவைட் பை டைம்னா செகண்டு. அப்போ இந்த எஸ் மேலே போனால் எஸ் பவர் -3 ஆயிருமா. அப்போ கேஜி எம் ஸ்கொயர் எஸ் பவர் -3. இதான் நமக்கு பவரோட யூனிட். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சியோட ஈஸியான ஃபார்முலா கேட்டால் 1/டைம் பீரியட். ஸோ அப்போ எனக்கு 1/டைம் பீரியட்னா அது நமக்கு 1/செகண்ட் தானே. அப்போ நமக்கு யூனிட் என்ன இருக்கும், செகண்ட் இன்வர்ஸும். இதான் வந்து யூனிட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ நெக்ஸ்ட்டு கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜிக்கு ஈஸியாக ஒரு ஃபார்முலா எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஹாஃபு மாஸு வி ஸ்கொயரா. ஸோ இந்த ஹாஃப் 1/2க்கு வந்து யூனிட் கிடையாது, அப்போ அதை விட்டுட்டு மாஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ மாஸுக்கு ஒரு கேஜி. இப்போ வி ஸ்கொயர் அப்படின்னா ஸ்பீடு ஸ்கொயர் தானே. ஸோ ஸ்பீடுக்கு வந்து எம்எஸ் பவர் -1 போட்டு மேலே ஸ்கொயர் இருக்குது. அப்போ சேர்த்துறதுன்னா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் எஸ் பவர் -2. இதை நமக்கு யூனிட் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. அதே மாதிரி யூனிட் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி கேட்டால் அது எம்ஜிஹெச்சா. ஸோ எம்முக்கு ஒரு கேஜி. இங்கே பார்த்தோன்னா ஜி அப்படின்றது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போ கிட்டத்தட்ட ஆக்சலரேஷன் தான். அப்போ ஆக்சலரேஷனுக்கு எம் எஸ் பவர் -2 போடுமா. ஸோ ஹச்சுன்னு ஜின்னு என்னது, ஹச்சுன்னா ஹைட்டு, அது மீட்டரில் தானே பேசணும். அப்போ மீட்டர். அப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணுதுன்னா கேஜி மீட்டர் ஸ்கொயர் எஸ் பவர் -2 வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜிக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் ஒரே யூனிட் தான் கிடைக்கும் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷனோட ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் பை லென்த். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் படிப்பீங்க, ஃபோர்ஸ் பை லென்த். ஸோ ஃபோர்ஸ்க்கு கிலோகிராம் எம் எஸ் பவர் -2 டிவைட் பை லென்த்துக்கு ஒரு மீட்டரா. ஸோ மீட்டர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா கிலோகிராம் எஸ் பவர் -2. இதுதான் நமக்கு வந்து சர்ஃபேஸ் டென்ஷனோட யூனிட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா. எந்த ஃபார்முலாவில் இருக்குன்னா நான் வந்து 2/Tன்னு எடுக்கிறேன். ஸோ 2/ன்றது கான்ஸ்டன்ட், அப்போ அதுக்கு யூனிட் கிடையாது. அப்போ 1/T, அப்போ 1/செகண்டா. அப்போ செகண்ட் இன்வர்ஸ். இதான் நமக்கு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியோட யூனிட். ஸோ நெக்ஸ்ட் ஆங்கிள் தீட்டா. ஸோ ஆங்கிள் தீட்டாக்கு ஃபார்முலான்னு சொன்ன போனால் எதுவுமே வேண்டாம், ஏன்னா அதோட ஃபார்முலா எதுவுமே தேவையில்லை நமக்கு. ஏன்னா ஆங்கிளோட யூனிட் என்னன்னு கேட்டால் ரேடியன் தானே. ஸோ ரேடியன் அப்படின்றது சிங்கிள் யூனிட்டு, அப்போ நம்ம ஃபார்முலாவும் தேவைப்படாது. ஸோ நெக்ஸ்ட் ஆங்குலர் வெலாசிட்டின்றது ஒமேகா. எனக்கு ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகாவும் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒன்று தான். அப்போ நீ ஒமேகாவுக்கு என்ன பண்ணிங்கன்னா ஒமேகா ஈக்குவல்ஸ் டு V/R அப்படின்னு ஃபார்முலா இருக்குது. பட் அந்த ஃபார்முலா நமக்கு தேவைப்படாது, ஏன்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியும் ஆங்குலர் வெலாசிட்டியும் ஒரே யூனிட் தான். இப்போ என்ன பாரு, ஸோ வெலாசிட்டிக்கு எம்எஸ் பவர் -1, கீழே ரேடியஸ்னால் மீட்டரில் தானே இருக்க, மீட்டர் கேன்சல். அப்போ திரும்பவும் நமக்கு எஸ் பவர் -1. அப்போது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிக்கும் ஆங்குலர் வெலாசிட்டிக்கும் ஒரே யூனிட் தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஆங்குலர் ஆக்சிலரேஷன் ஆல்ஃபா. எனக்கு ஆல்ஃபா அப்படின்றது ஆங்குலர் வெலாசிட்டி பை டைம் தானே. அப்போ ஆங்குலர் வெலாசிட்டிக்கு ஒரு எஸ் பவர் -1,
கீழே ஒரு டைமுக்கு ஒரு எஸ், அப்போ எஸ் பவர் -2 வரும். இதான் நமக்கு ஆங்குலர் ஆக்சிலரேஷனோட யூனிட். ஸோ நெக்ஸ்ட் ஆங்குலர் மொமெண்டம் எல்லுக்கு ஈஸியான ஃபார்முலா எதை கேட்டால் எம்விஆர்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்போ எம்னா கேஜி, வினா வெலாசிட்டி, அப்போ எம் எஸ் பவர் -1, ஆர்னா ரேடியஸ், ஸோ சாரி ரேடியஸு. இப்போ இந்த ரேடியஸ் எதில் குறிப்போம் நம்ம மீட்டரில் தானே, அப்போ மீட்டர். அப்போ நமக்கு கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் எஸ் பவர் -1 இதான் ஆங்குலர் மொமெண்டமோட யூனிட். ஸோ நெக்ஸ்ட் டார்க். ஸோ டார்க்குக்கு ஏதாவது ஃபார்முலா எடுக்கிறேன், நான் வந்து ஆர்எஃப் எடுக்கிறேன். ஸோ ஆர் கிராஸ் எஃப்ங்கிற ஃபார்முலா இருக்குது, நான் ஆர்எஃப்னு எடுக்கிறேன். ஸோ ஆருக்கு ஆர் அப்படின்றத ரேடியஸ் தானே மீட்டரில் குறிப்போமா, எஃப்னா கிலோகிராம் எம் எஸ் பவர் -2, அப்போ மொத்தமானதுன்னா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் எஸ் பவர் -2. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், எனர்ஜிக்கும் டார்க்குக்கும் ஒரே மாதிரியான யூனிட். ஸோ நெக்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ, அதோட ஃபார்முலா மாஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஸோ மாஸை கேஜிலையும் டிஸ்டன்ஸை மீட்டரில் தானே போடுவோம், அப்போ மீட்டர் ஸ்கொயராக நமக்கு, அப்போ யூனிட்டு கேஜி மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இம்பார்ட்டண்ட்டான சில ஃபார்முலாஸ். ஸோ இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக யூனிட் அங்கேருந்து டெரிவ் பண்ணிடலாம். யூனிட் தெரிஞ்சால் டைமென்ஷன் போடலாம். ஸோ எப்படின்னா, இப்போ டைமென்ஷன் எப்படி போடுறது அப்படின்னா, நீ வந்து மொத்தமாகவே நமக்கு வந்து சில சில டைமென்ஷன்ஸ் தான் இதில் பார்த்துட்ருப்போம் நமக்கு. ஸோ எங்கெல்லாம் மாஸ் அதை கேஜி பார்க்குறியோ, யூனிட்டில் எங்கெல்லாம் கேஜி பார்க்குறியோ அங்கெல்லாம் டைமென்ஷனில் எம் ரீப்ளேஸ் பண்ணு. ஏன்னா கேஜின்றது மாஸோட தானே, அப்போ மாஸோட ஃபஸ்ட் லெட்டர் என்னது, கேபிட்டல் எம் தானே. ஸோ அதனால் மாஸ். ஸோ லென்த்து, அதாவது மீட்டர் எங்கெல்லாம் பார்க்குறியோ அங்கெல்லாம் ஸ்கொயர் பேக்கில் லென்த்தோட ஃபஸ்ட் லெட்டர் எல் போடணும். அண்ட் எங்கெல்லாம் நீ செகண்ட் பார்க்குறியோ அதெல்லாம் டைமோட யூனிட் தானே, அப்போ அங்கெல்லாம் கேபிட்டல் டி போடணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்கனாலே நமக்கு டைமென்ஷன்ஸ் கிடச்சிரும். ஓகே, ரீப்ளேஸ் பண்ணலாமா? ஓகே. ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட் என்ன படிக்கிறேன், கேஜின்னு இருக்குது. ஸோ கேஜி அப்படின்னு போட்டால் நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே மாஸோட தானே கேஜின்றது, அப்போ அதை போட்டலாமா? ஸோ அடுத்த யூனிட் வந்து மீட்டர். ஸோ மீட்டர் அப்படின்னா லென்த்தோடுது, அப்போ எல்லாம். ஸோ அடுத்து செகண்டு டைம் ஓடுது, அப்போ டீயா. ஸோ நெக்ஸ்ட்டு கேனா கெல்வின். ஸோ கெல்வினுக்கு நீ வந்து ரெண்டு டைமென்ஷன் இருக்கும், ஒன்று கே போட்டுக்கலாம் அல்லது டீட்டா போட்டுக்கலாம். இது கொஞ்சம் புதுசான டைமென்ஷன். அண்ட் மோல் அப்படின்றதோட டைமென்ஷன் வந்து எம்ஓஎல் போட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டால் போதும் டைமென்ஷன் கிடச்சிடும். அண்ட் ஆம்பியர் அப்படின்றது அப்படின்றது ஆம்பியர், அதோட டைமென்ஷன் கேட்டால் ஏ. ஸோ மாதிரி கேண்டிலாவோட டைமென்ஷன் வந்து சிடி போட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டா போதும். ஸோ நெக்ஸ்ட்டு எம்னா மீட்டர் தானே, அப்போ டைமென்ஷன் எல்லாம். ஸோ நெக்ஸ்ட் அகைன் மீட்டர் வந்துருக்கு, அப்போ டைமென்ஷன் எல்லாம். ஸோ அடுத்து மீட்டர் எஸ் பவர் -1, அப்போ எல் டி பவர் -1, அப்போ ஸ்பீடோட டைமென்ஷன் எல் டி பவர் -1. அதே மாதிரி வெலாசிட்டிக்கும் எல் டி பவர் -1 தானே வரும். ஸோ நெக்ஸ்ட்டு எம்எஸ் பவர் -2. ஸோ எம்எஸ் பவர் -2னா எம்முக்கு ஒரு எல், எஸ்ஸுக்கு ஒரு டி, பவர்னால் -2. ஸோ அடுத்த யூனிட் வந்து கேஜினா எம்மு, அடுத்து மீட்டர் அப்போ எல், அப்போ செகண்டு அப்போ டி பவர் -2, அப்போ எம்எல் டி பவர் -2 அப்படின்றதான் ஃபோர்ஸோட ஒரு யூனிட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மொமெண்டம். ஸோ மொமெண்டத்தில் கேஜி இருக்குது ஃபஸ்ட்டு, அப்போ எம்மா, அடுத்து மீட்டர் இருக்குது, அப்போ எல்லாம், அப்போ டி பவர் -1 நெக்ஸ்ட்டு. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் கேஜி இருக்குது, அப்போ எம்மு, அடுத்து மீட்டர் இருக்குது, அப்போ எல்லு, அடுத்து செகண்ட் இன்வெர்ஸ் இருக்குது, அப்போ டி பவர் -1. அங்கே இங்கே வந்தோன்னா ஏரியாவோட யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர், அப்போ மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா எல் ஸ்கொயரா. திரும்ப வால்யூமோட யூனிட் வந்து மீட்டர் கியூப், அப்போ எல் பவர் 3. ஸோ நெக்ஸ்ட்டு கேஜி. ஸோ கேஜி அப்படின்னா எம்மு, எம் பவர் -1னா எல் பவர் -1, டி பவர் -2. ஸோ நெக்ஸ்ட்டு கேஜி அப்படின்னா எம்மு, மீட்டர்னா எல் பவர் -3. ஸோ அடுத்து கேஜிக்கு ஒரு எம்மு, மீட்டருக்கு ஒரு லென்த் ஸ்கொயரு, இது ஒரு டி பவர் -2. ஸோ நெக்ஸ்ட்டு கேஜி அப்படின்றதுக்கு எம்மு, மீட்டருக்கு எல் ஸ்கொயர், எஸ் பவர் -3க்கு டி பவர் -3. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் இன்வர்ஸ், அப்போ டி இன்வர்ஸ் வரும். அடுத்து கேஜி எம் ஸ்கொயர், கேஜிக்கு ஒரு எம்மு, எம் ஸ்கொயருக்கு ஒரு எல் ஸ்கொயரு, எஸ் பவர் -2க்கு டி பவர் -2. ஸோ கேஜிக்கு ஒரு எம்மு, இந்த மீட்டருக்கு ஒரு லென்த் ஸ்கொயரு, இந்த எஸ் பவர் -2க்கு டி பவர் -2. அண்ட் கேஜி அப்படின்றதுக்கு எம்மு,
s power minus 2 ஒரு l power minus 2 and s power minus 1, so t power minus 1. இது ரேடியன். ஓகே, ஸோ ரேடியன் அப்படின்றது டைமென்ஷன்லெஸ். அப்போ m பவர் 0, l பவர் 0, t பவர் 0. ஸோ ரேடியனுக்கு யூனிட் இருக்கும், ஆனால் டைமென்ஷன் இருக்காது. சில ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு யூனிட் இருந்து டைமென்ஷன் இல்லைன்னா அதெல்லாம் சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸ்னு சொல்லுவாங்க. இனிமேல் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு எஸ் பவர் மைனஸ் 1, அப்போ டி பவர் மைனஸ் 1. அடுத்து எஸ் பவர் மைனஸ் 2, அப்போ டி பவர் மைனஸ் 2. ஸோ நெக்ஸ்ட்டு கிலோகிராமுக்கு ஒரு எம், மீட்டர் ஸ்கொயருக்கு ஒரு எல் ஸ்கொயரு, எஸ் பவர் மைனஸுக்கு டி பவர் மைனஸ் 1. ஸோ அடுத்து கிலோகிராமுக்கு ஒரு எம், எல் ஸ்கொயரு, டி பவர் மைனஸ் 2. அண்ட் ஃபைனலாக கிலோகிராமுக்கு ஒரு எம், மீட்டர் ஸ்கொயருக்கு எல் ஸ்கொயர். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான யூனிட்ஸும் டைமென்ஷனும். ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் அதில் ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அங்கிருந்து யூனிட் டெரைவ் பண்ணிடலாம், அங்கிருந்து டைமென்ஷன் நம்மளால் டெரைவ் பண்ண முடியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி பற்றி இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு சில எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டிஸோட டைமென்ஷன்ஸும் பார்க்கலாம். தேங்க்யூ.